வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் தக்காளி சோயா புலாவ் தான் செய்ய போகிறோம். வழக்கம் போல் செய்யும்போது சோயாவோட வாசனை இருக்கும். அந்த வாசனை இல்லாமல் மட்டன் பிரியாணி மாதிரி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அந்த சோயா வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், இன்னும் கூட சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு. ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கினா போது, வெங்காயம் கருகிடக்கூடாது. 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இது 200 கிராம் அளவு. இதோட 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு 1 நிமிஷம் பிடிக்கும். 7-8 வரமிளகாயை 5 நிமிஷம் கொதிக்க வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாருமே பண்ணுற தப்பு, வேக வச்ச சோயாவை அப்படியே இதில் தூக்கி போட்டுருவாங்க. நான் சோயாவை வேக வச்சு ஒரு 4-5 தடவை தண்ணியில் அலசி புழிஞ்செடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது அதனோட வாடை போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக நறுக்கின புதினாலையும் போட்டு நல்லா கலந்து விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் சோயாவோட வாசனையே இருக்காது. இதை குக்கரில் போட்டுடலாம். சோயாவை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதில் நான் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதில் பாதி அளவுக்கு நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் பெரட்ட வேண்டாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியோட அளவு 1/4 கிலோ. 1 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும். இதை நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நான் வாங்கியிருக்கிற இந்த அரிசிக்கு 1க்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் எப்போவும் தண்ணி எவ்வளோ வைப்பீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதோட நீங்கள் நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி அளவான தீயில் 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். சாப்பாட்டு அரிசிக்கு நீங்கள் எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் தக்காளி சோயா புலாவ் ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.